90 நாட்கள் தண்டால் சவால்ல இன்னைக்கு நாள் 39ங்க. இன்னைக்கு காலையில் லைட்டாக வேகமாகவே அப்படியே வார்ம் போட்டு அப்படியே லைட்டாகவே புஷ்அப் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. கொஞ்சம் விறுவிறுன்னு புஷ்அப் எடுக்கணுங்க, டக்கு டக்குன்னு புஷ்அப் போட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி காலேஜ் கொஞ்சம் சீக்கிரம் போக வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு போட்டியில் வேறு கலந்துக்கலான்னு நினச்சேன். பேச்சு போட்டியில் கலந்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன பேச்சு போட்டின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தலைப்பு வேறு கொடுத்துருந்தாங்க. நான் விரும்பும் புத்தகம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. சரி, நமக்கு தான் பல போட்டிகளில் போய் சேர்ந்து ப்ரைஸ் அடிக்கணும் அப்படி இப்படின்னு நமக்கு ஏகப்பட்ட விருப்பம் இருக்கும். ஏன்னா அந்த பேச்சு போட்டினால் நமக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த பேச்சு போட்டியில் எனக்கு ஆர்வம் வந்ததுக்கு காரணமே தமிழ் மொழி தான். ஆனால் அந்த தமிழ் மொழியே ஒருத்தர் அருமையாக பேசுவார். அவரை பார்த்து தான் எனக்கு இந்த பேச்சு போட்டியில் ரொம்ப ஆர்வம் வந்துச்சு. அது என்னோட நண்பன் தான். அவனை நாங்கள் பேரை சொல்லி கூப்பிடுறத விட புலவர் தான் அதிகமாக சொல்லுவோம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழில் எங்களை விட அவர் கொஞ்சம் புலமை பெற்றவர். அதனாலேயே நாங்கள் அவரை புலவர்னு தான் சொல்லுவோம். அது எதுக்குன்னு கண்டிப்பாக அதுக்காக ஒரு பதிவு போடுறேன். சரிடா, போட்டியில் கலந்துக்கிட்டே அது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த போட்டி ரொம்ப பெருசாக ஒன்று இதெல்லாம் போகலை. 4 பேர் தான் மொத்தமே. அந்த 4 நானும் ஒருத்தன். அதுலேயும் 2 பேர் திருக்குறளை பற்றி தான் பேசுனாங்க. ஒருத்தங்க மட்டும் பைபிளை பற்றி பேசுனாங்க. நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு புக்கை பற்றி எதுவுமே பேசாமல், அந்த புக்கே நம்ம லைஃபே ஒரு புக்கு தான். நம்ம லைஃப்பில் நம்ம எழுதுகிற ஒவ்வொரு விஷயமும் புக்கில் ஆட் ஆகும். நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணோன்னா அந்த விஷயங்கள் நல்லதாக ஆட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேசினேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம புக்கில் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சி தான் நம்ம இது ஒவ்வொரு பக்கங்களாக மாறும். நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் நம்ம புக்கு ஒரு காலி பெருங்காய டப்பா மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசினேன். ஏகப்பட்ட விஷயம் பேசியிருந்தேன். அந்த போட்டியோட ரிசல்ட் என்னன்னு தெரியலை. ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். எப்போவுமே நம்ம போட்டியில் சேர்ந்தால் ஜெயிக்கணும்னு மட்டும்தான் நினைப்போம் நினைக்கும் கேட்டிங்கன்னா இல்லை. போட்டியில் கலந்துக்கிறதே பெரிய விஷயந்தான். சேர்ந்துட்டோமா அதில் நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை பண்ணணும். தோத்துட்டோன்னா நம்ம எதுக்காக தோற்றோம், அது நம்ம எங்கே தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு அனுபவமாக மாற்றிப்பேன். அவ்வளோதான். சரி, என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இனியவர்களே.